இங்க இவன் பாத்ரூம் கதவு திறக்கும் போது அவங்க தங்கச்சி வந்துடுறா. அதை பார்த்த இவன் அவங்க அக்கா குளிக்கிறது தெரியாம கதவு திறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அண்ட் அந்த பொண்ணு வெளியே கூட்டின்னு போயிட்டு அவனை திட்டுறா. அவன் சாரி கேட்கறான். அவங்க அக்கா ஏன் தெரியாம தான் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. அண்ட் அவங்க அக்காவுக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அந்த தட்டுல இருந்து அவன் தப்பா பார்த்துட்டே எடுத்து சாப்பிடுறான். அதை அவங்க அக்கா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். அவங்க தங்கச்சி திரும்ப வந்து இன்னொரு தோசை வேணுமான்னு கேட்கறா. போதும் நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தட்டுல தோசை அப்படியே இருக்கு. தென் அவங்க அக்காவுக்கு டீயும் டேப்லெட்டை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் டீ போட்டு வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா ரொம்ப சந்தோஷமா பேசுறத பாக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டு அக்கா பார்த்துட்டு இவங்க யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் யாரும் நம்மள பாக்குறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். அப்ப அந்த பக்கத்து வீட்டு அக்கா பார்த்துட்டு பேசலான்னு கூப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு அவங்களுக்குள்ள ஏன் பேசுறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு திட்டுறா. அண்ட் வெளியே போலான்னு கிளம்புறாங்க. அப்ப அவங்க அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போறது இதுவே கடைசியா இருக்கட்டும்னு சொல்றாங்க. அண்ட் வண்டியை ரிப்பேர் கொடுத்துருப்பான். அதை எடுக்க மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாங்க. நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. இங்க 2வது தெருல கண்ணு தெரியாத ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. இந்த ஊர்ல யாருமே அப்படி இல்லையேன்னு சொல்றாங்க. ஆனா இவன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். பட் அவன் வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப பக்கத்து வீட்டு அக்கா பார்த்துட்டு நீ யாருப்பான்னு கேக்குறாங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற விஷயத்த சொல்றான். அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு ரொம்ப நாளா தனியா இருக்குன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவ எங்க தனியா இருக்கா, கண்ணு தெரியாத அக்கா தான் கூட இருக்காங்களே என்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்பதான் இவங்க அந்த பொண்ணு இறந்து ரொம்ப வருஷம் ஆகுதே, நீ அந்த பொண்ணோட போட்டோ பார்த்திருப்பேன்னு சொல்றாங்க. இவன் உடனே ஷாக் ஆயிடுறான். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். தென் கிளம்பும் போது அந்த பொண்ணு பாய் சொல்லுது. அந்த கதவு தானாவே மூடுது.